இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி எக் மசாலா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாயில்டு எக் 4, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. பேனை வச்சு பேன் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போக போகிறோம், அவசரமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போகணும். அப்போ நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு இது சைட் டிஷ்ஷாக பண்ணி வச்சிடலாம். இப்போ சிம் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த தூளோடைய வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் எக் எடுத்து போட்டு நல்லா அதில் ஒரு பீசஸ்லேயும் படுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். நல்லா பரட்டி விட்டுருங்க. குயிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்க்ரீனில் ரவுண்டாக இருக்கிற லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.